மண்ணின் அந்தரங்கம் பகுதி 2. முந்தைய பகுதியில் கோபாலன் என்ற முதியவர் தன் வயலில் புதைந்து கிடந்த ஒரு மர்மமான பாண்டிய நாணயம் கண்டுபிடிக்கிறார். அதனை நோக்கி அவர் ஏதோ உணர்வு கொண்டிருக்கிறார். இந்நாணயத்தின் பின்னணியில் பெரிய ரகசியம் இருக்கலாம் என்று கிராமத்து இளைஞர் அருண் யூகிக்கிறான். பகுதி 2. மண்ணின் அழைப்பு. அருண் அந்த நாணயத்தை சிறிது நேரம் கவனித்தபின் அதில் சிறிய எழுத்துக்கள் காண்கிறான். பாண்டியர் காலத்தின் இரகசியம் என்று குறிப்பாக உள்ளது. இதை அறிந்ததும் கோபாலன் பயந்து விடுகிறார். இந்த கருப்பு நாணயம் கிராமத்தை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று கோபாலன் உருக்கமாக சொல்கிறார். ஆனால் அருணுக்கு அந்த நாணயத்தின் உண்மையான வரலாறு தெரிந்தே ஆக வேண்டும். அன்று இரவு அவன் அந்த பழைய வயலுக்கு திரும்பிச் செல்கிறான். நிலா வெளிச்சத்தில் மண்ணில் ஏதோ ஒளிர்வதை அவன் கவனிக்கிறான். நெருங்கி பார்த்தபோது அந்த இடத்தில் சின்னதொரு குகை இருப்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். அதன் உள்ளே புகுந்தவுடன் பண்டைய காலத்து சில பழைய பொருட்கள் கிடந்தன. ஓர் அட்டை படத்தில் இங்கு புதையுண்ட பொக்கிஷம் யாரிடமோ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று இருந்தது. அருண் இதை கிராமத்து பெரியோர்களிடம் சொல்லி அவர்களுடன் சேர்ந்து அந்த இடத்தை ஆராய முடிவு செய்கிறான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த குகை இடிந்து விழுந்துவிட்டது. அடுத்த பகுதியில் அந்த நாணயம் உண்மையில் என்ன சொல்லுகிறது? குகை இடிந்து விழுந்தது இயற்கை நிகழ்வா, அல்லது யாரோ மறைக்க முயற்சித்து விட்டார்களா? கோபாலன் ஏன் பயந்தார்? அவருக்கு என்ன தெரியும்? மண்ணின் அந்தரங்கம் தொடரும்.